புரட்டாசி 12 இன்னைக்கு காலையிலே பருத்தி செடி போட்டிருந்த வயல்லாம் சேர் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டீ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். வயல் ஃபுல்லாக பருத்தி செடியோடு பார்க்க அது ஒரு ஆசையாக தான் இருக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் வயல் வெறிச்சோடி இருக்குது. இனிமேல் வர வருஷம் மாசி பங்குனியில் தான் பருத்தி போடுவோம். அது வரைக்கும் நெல், அதுக்கப்புறம் உளுந்து பயிர் இப்படி தான் போகும். இப்போ நெல்லுக்காக தான் நம்ம வண்டி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிராக்டர் ஓடி சேரடித்து அந்த மண் கலர்ன பாதையெல்லாம் பார்த்தோம்னா கொக்கு உட்காந்து அதில் இருக்க பூச்சி புழுவெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். எப்போ வண்டி போதோ அது பின்னாடி பறந்து பறந்து உட்காந்து சாப்பிடும். கொக்கு எங்கே நிறையா கூட்டமாக இருக்கோ அங்கே தான் மண் வளமும் நீர் வளமும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அது உணவாக எடுத்துக்கக்கூடிய பூச்சி புழு எங்கே அதிகமாக இருக்கோ அது அங்கே தான் அதிகமாக இருக்கும். கொக்குகளோட சிறந்த குணமே பொறுமை தான். ஒரு இறைக்காக எவ்வளோ மணி நேரம் வேணாலும் காத்து கிடக்கும். அதுக்காக கொக்கு மாதிரி பொறுமையாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல. சில விஷயத்த விவேகமாகவும் வேகமாகவும் செய்யக்கூடியதும் இருக்குது. அதுக்கு எந்த வேலையும் இல்லை, அதனால் அது பொறுமையாக இருக்குது. நம்மளுக்கு அப்படி இல்லை, நிறைய வேலை இருக்குது, ஓடிக்கிட்டு தான் இருக்கணும்.